ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் வந்து ஒரு வெனிலா பேஸ்ட்ரி கேக்கோட ரெசிபியோட தான் வந்திருக்கேன். வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இனிமேல் தொடர்ந்து நான் வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். கண்டிப்பாக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான சூப்பரான ஒரு மெத்தடில் வெனிலா பேஸ்ட்ரி கேக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் காமிக்க போகிறேன். இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃப்ளாப் ஆகாது. நீங்க பிகினர்ஸா இருக்கீங்கன்னா கூட இந்த கேக் ரெசிபிய வந்து ஈஸியா பண்ணிடலாம். ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கும் இந்த கேக்கு. இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இது 2யுமே அடுப்பில வச்சு ஒரு 30 செகண்டுக்கு நம்ம சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணத வந்து ஒரு பவுல்ல ஊத்திக்கலாம். நான் இந்த கேக் பண்ணுறதுக்காக 4 முட்டை எடுத்திருக்கேன். அதிலோட வெள்ளையும் மஞ்சளும் வந்து செப்பரேட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் 4 முட்டையோட மஞ்சள் கருவு வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இதை வந்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இதில் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த கேக் பண்ணுறதுக்கு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே தேவையில்லை. இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் 4 முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்திருக்கேன். அதில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ முட்டை பீட் ஆகிட்டு இருக்க டைமில் நான் இங்கே 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து முட்டையோட வெள்ளைக்கரு வந்து க்ரீமியாக வரணும். அது வரைக்கும் நான் வந்து பீட் பண்ணிக்கிறேன். இப்போ முட்டையோட வெள்ளைக்கரு வந்து க்ரீமியாக வந்திருக்கு. அடுத்ததாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டையோட மஞ்சள் கரு கூட இந்த வெள்ளைக்கரு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். முட்டையோட வெள்ளைக்கரு சேர்க்கும்போது பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓவராக மிக்ஸ் பண்ணோம்னா ஏர் பபிள்ஸ்லாம் உடஞ்சிரும். அப்புறம் கேக்குக்கு வந்து சாஃப்ட்னஸ் கிடைக்காது. இப்போ எல்லா எக் ஒயிட்டையும் சேர்த்து பேட்டரை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏதாவது மிக்ஸ் ஆகாம இருந்துச்சுன்னா கரெக்ட்டா மிக்ஸ் ஆயிடும். இப்போ நம்ம கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இங்கே 8 இன்ச் கேக் பேன் எடுத்திருக்கேன். அதில பட்டர் பேப்பர் போட்டு கிரீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே ஊற்றி நல்லா டேப் பண்ணிவிட்டு பேக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இறக்கி வச்சு நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு கேக் டின்ல கொஞ்சமாக நான் வந்து சுடு தண்ணி ஊற்றிக்கிறேன். அதுக்குள்ளே இந்த நம்ம கேக் டின்னை வந்து இறக்கி வச்சிடலாம். இதுக்கு மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு நான் கவர் பண்ணி பேக் பண்ணி எடுக்க போகிறேன். நம்ம நார்மலாக பேக் பண்ணுறத விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் கேக் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துடலாம்.
இப்போ ஒரு 45 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக் வந்து சூப்பரா பேக் ஆயிருக்கு. நான் ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்க்குறேன். ஒட்டாம வந்துச்சுன்னா பேக் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ கேக் வந்து கம்ப்ளீட்டா கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம அப்படியே சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா ஐசிங் பண்ணி கூட சாப்பிடலாம். நான் விப்பிங் க்ரீம் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து க்ரீன் கலர் சேர்த்துருக்கேன். இந்த கேக்கை வந்து நம்ம வெட் பண்ண வேண்டாம். அப்படியே சாப்பிட்டா கூட கேக் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்க வெட் பண்ணுறதுனா கூட வெட் பண்ணிக்கலாம். இப்போ க்ரீமை வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு சுகர் பால்ஸ் போட்டிருக்கேன். கேக்கோட சைட்ஸ் எல்லாமே கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேக்குக்கு மேலே கொஞ்சமாக செர்ரீஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இந்த கேக்கை வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் கேக் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. கேக் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த கேக் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சாஃப்டாகவும் யம்மியாகவும் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான வெனிலா பேஸ்ட்ரி கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் ஸ்டார்டிங்லேருந்து பேக்கிங் கிளாஸ் எடுக்கலான்ட்டு இருக்கேன். பேக்கரி ஸ்டைல் எல்லா கேக்ஸுமே போஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன் அடுத்தடுத்த வீடியோஸில். அந்த மாதிரி பேக்கரி ஸ்டைல் வீடியோ வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான டேஸ்டியான கேக் வீடியோவில் பார்க்குறேன்.